அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்பவர்களை காட்டிலும் நல்லவர்களாக நடிப்பவர்கள் அதிகம் என்று சொல்லலாம். ஏன்னா எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அல்லவா? அதனுடைய விளைவு என்ன? அவங்க நல்லவர்களாக எல்லாரும் நினச்சிருவாங்க. ஆனால் அவங்க கூட பழகக்கூடிய அந்த நபர்களுக்கு மத்தியில் விரோதத்துவம் அதிகமாக ஆகிவிடும். ஏன்னா இவன் இங்கேருந்து அங்கே தகவலை சொல்கிறது, அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய தகவலை இங்கே சொல்கிறது. இதை நயவஞ்சகத்தனம் என்று சொல்லுவாங்க. அரபியில் நிஃபாக் முனாஃபிக் என்று சொல்லப்படும். சரி, அது இருந்துட்டு போகட்டுமா என்று சொன்னால், இந்த குணம் யார் யார்கிட்டையெல்லாம் இருக்குதோ அவர்கள் நரகவாசி என்று ஹதீஸ்களில் பல செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த நயவஞ்சகத்தனத்தை முனாஃபிக்தனத்தை நீக்கிறதுக்குண்டான ஆக சிறந்த மருந்து தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி மற்றும் முஸன்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன் சல்லா லில்லாஹி அர்பஈன யௌமன் ஃபீ ஜமாத்தி, யார் அல்லாஹுக்காக வேண்டி 40 நாட்கள் தொழுகிறாரோ, அதுவும் தக்பீரத்தில் ஊலா, தக்பீர் தஹரீமாவிலேயே, அதாவது பின்னால் ஒரு ரக்காத் 2 ரக்காத் அல்லது இமாம் தக்பீர் கட்டினதுக்கு பின்னால் கிடையாது. இமாம் தக்பீர் கட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் முன்சஃபில் இருந்து யார் தக்பீர் கட்டி 40 நாட்கள் தொடர்ந்து தொழுகிறாரோ, குத்திபத்து லஹு பராத்தானி, அவருக்கு 2 விடுதலை பத்திரங்கள் எழுதப்படுகிறது. யார் சொல்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விடுதலை பத்திரம் குத்திபலாகு, அவருக்காண்டி எழுதப்படுகிறது பராத்தும் மினன்னார், நரகத்தில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த விடுதலை பத்திரம். அவர் நரகத்துக்கே போக மாட்டார். நரகத்தை விட்டு உண்டான விடுதலை பத்திரம் அவருக்கு எழுதப்படுகிறது. 2வது குத்திபலாகு, அவருக்காண்டி எழுதப்படுகிறது பராத்து மினன் நிஃபாக், மேலே கூறப்பட்ட அந்த நயவஞ்சகத்தனர் இருக்கு பார்த்துட்டு எல்லா பக்கம் நல்லவனாக நடிக்கிறதுங்கிறது. அப்படிப்பட்ட ஆக மோசமான அந்த குணத்தை நீக்கக்கூடிய ஒரு விடுதலை பத்திரமும் அந்த நபருக்கு எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் தொடர்ந்து தக்பீர் தஹரீமாவிலே 40 நாட்கள் தொடர்ந்து தொழக்கூடிய நேரத்தில், அதுவும் அல்லாஹுக்காக வேண்டி ஓர் சிந்தனையில் தொழக்கூடிய அந்த சூழ்நிலையில் உள்ளங்கள் என்ன செய்யுது? இது போன்றுண்டான அழுக்குகளை விட்டு நீக்குகிறது. மேற்கொண்டு அவன் தொழக்கூடிய நபராகவே அவன் மாறிவிடுகிறான். விளைவு, அவன்கிட்ட இருக்கக்கூடிய நயவஞ்சகம் என்ற அந்த நோய் அகன்று இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டியே வாழ்ந்து நரகத்தை விட்டு விடுதலையாகி விடுகிறான் என்பதே இந்த ஹதீஸினுடைய ஆகச்சிறந்த கருத்து.